வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் மனோஜ்குமார். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய ஒரு காணொளிகள்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எல்லாரும் அவங்களோட ராசி எந்தெந்த நிலைமையில் இருக்குன்னு சொல்கிறது டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அப்போ நம்ம இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற எல்லா கஸ்டமருக்கும் எல்லா நண்பர்களுக்கும் என்னோட பரிபூர்ண நன்றிகள். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டுருங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்க்கக்கூடிய டைட்டில் என்னென்னு கேட்டிங்கன்னா, குரு பயிற்சி 2024. 2024 குரு பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்னு நான் சொல்கிறத விட நம்மளோட ராசி கட்டங்களில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ரீதியாகவும் அவங்களுக்கு கொடுத்துருக்கிற கிரக ரீதியான சாராம்சங்களும் அவங்களோட பார்வைகள் எப்படி இருக்கு, குரு யார் யார் எப்படி எந்தெந்த வலிமையில பார்க்க போறாரு, எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்க போகுதுலாம் ரொம்ப டீட்டெயில்டாக ராசி மண்டலத்தோட வரைபடத்தோட உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி அது எந்தெந்த பாவகத்துல இருந்து எந்தெந்த பார்வையினால பார்க்க போறாருங்கிறது ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் பின்னாடி. இப்போ மேலே தொடர்ந்து இருக்கக்கூடிய வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்து உங்களோட ராசிக்கு எப்படி இருக்க போகுது, எந்தெந்த பயிற்சிகள் எந்தெந்த விதமான அமைவுகள் இருக்க போகுதுங்கிறது டீட்டெயில்டாக நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். நட்சத்திர ரீதியான பலன் ராசி மண்டல வரைபடத்தில் கிட்டத்தட்ட குரு பயிற்சி ரிஷபராசியில் உட்கார போகிறார். இந்த ரிஷபராசி பார்த்தோம்னா ஜென்மஸ்தானமாகவும் சுயஸ்தானமாகவும் செயல்பட போகுது குரு பயிற்சி. இந்த சுயஸ்தானத்தில் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, கிருத்திகை நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள், ரோகிணி நட்சத்திரம் 4 பாதங்கள், மிருகசீரிஷம் 2 பாதங்கள். இப்போ இந்த 3 நட்சத்திர ரீதியான பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இப்போ கிருத்திகை நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள். இதுக்கு அதிபதியாக யார் வருவாங்கன்னு கேட்டிங்கன்னா சூரியன் வராது. இந்த சூரியன் பார்த்தோம்னா உங்களோட கிரகத்துக்கு 4ஆம் வீட்டு அதிபதியாக வந்துடுறாரு. இந்த 4ஆம் வீட்டு அதிபதியாக வரப்போ பார்த்தோம்னா சூரியனோட பலன் இன்னைக்கு குருவோட சாராம்சம் வாங்கி குருவோட பார்வையும் 5, 7, 9 பார்க்கறனாலையும் உத்தர நட்சத்திரம், உத்தராட நட்சத்திரம் இந்த மாதிரி நட்சத்திரங்களையும் குரு பார்த்துடுறாரு டைரெக்டாகவே. அப்படி பார்க்கறதுனாலையும் இந்த கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் பார்த்தோம்னா உங்களுக்கு மேஷ ராசிலேயே ஸ்பிளிட் ஆகிருப்பாரு. அப்போ ஸ்பிளிட்டான நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரமா எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கிருத்திகை நட்சத்திரத்தை சொல்லலாம். அப்போ அந்த கிருத்திகை நட்சத்திரம் ஸ்பிளிட் பண்ணி வேலை செய்கிறப்ப பார்த்தோம்னா பாதி உங்களுக்கு 12ஆம் பாவகாதிபதியாகவும் பாதி பார்த்தோம்னா உங்களோட ராசிக்கு ஜென்மஸ்தானமாகவும் செயல்படுவார். அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து செயல்படுறப்போ பார்த்தோம்னா மேஷ ராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்துக்கு 2ஆம் பாகமாகவும் உங்களோட நட்சத்திரத்துக்கு உங்களோட ராசியில ரிஷபராசியிலிருந்து 12ஆம் பாவகாதிபதியாகவும் 2மான விஷயங்கள் செயல்படும். இப்போ இந்த செயல்பாடுகள் செய்கிறப்போ பார்த்தோம்னா சூரியன் உங்களுக்கு அருமையான ஒரு அமைவுகள் அமைச்சு கொடுக்கறதும் ஒரு வீடு மன சொத்து சுகங்கள் இது சார்ந்த ஒரு வாய்ப்புகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் பலப்படுத்தி கொடுப்பாங்க. சரிங்க, இன்னொரு கேள்வி கேட்குற மாதிரி இருக்கலாம். இந்த குரு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஜென்மஸ்தானத்தில் உட்கார போறாரு. நம்ம ராசிக்கு பகை பெற்ற குரு தானே, அவர் பார்த்தோம்னா நம்ம இடத்துல உட்கார்றப்ப எந்த விதமான மாற்றத்தை தருவார் அப்படின்னு நம்ம கேட்கறது உண்டு. அப்போ இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அந்த அதிபதி சூரியனை வந்துடுறாரு. இந்த சூரியனும் பார்த்தோம்னா நம்ம உங்களோட ராசிக்கு பகிர்ச்சி செயல்பட போறாரு. இருந்தாலும் இந்த ராசி கட்டங்களோட அமைவுகள் வச்சு பார்க்கணும்னா நம்ம கோச்சார பலன்படி உங்களோட ராசிக்கு சூரியன் எத்தனாம் பாவகாதிபதி? 4ஆம் பாவகாதிபதி. இப்போ அந்த 4ஆம் பாவகாதிபதியில இருக்கக்கூடிய சூரியன் அவர் மேலேயும் நம்ம குருவோட பார்வைகள் படுது, அவரும் சுபத்தன்மை அடைகிறாரு. அப்ப குரு பார்த்தோம்னா பார்க்கக்கூடிய இடத்த வலிமைப்படுத்தி கொடுக்குறாங்க. அதே மாதிரி அவங்களோட கூட இருக்கக்கூடிய நட்சத்திர அதிபதிங்க அப்போ 27 நட்சத்திரத்தை கிட்டத்தட்ட 3 நட்சத்திர பாவகாதிபதி எல்லாம் பிரிக்கிறது உண்டு. இந்த பிரிக்கிற விதத்துல பார்த்தோம்னா நம்மளுக்கு எவ்விதமான மாற்றங்கள் கொடுக்க போறாரு அப்படிங்கிறது இந்த நட்சத்திரங்கள் ரீதியாவே நம்ம பார்த்துக்கலாம். அப்ப இந்த நட்சத்திரங்களோட ஒரு அதிபதி பார்த்தோம்னா நம்மளோட சூரியனை பார்க்கறதுனால இன்னைக்கு நம்மளுக்கு குடும்பஸ்தானத்திலையும் சரி, நம்மளுக்கு ஒரு இருப்பு இடத்துக்கு ஒரு வலிமை சேர்க்கறதுக்கான வலிமை ஆகட்டும் சரி, இல்லை நம்மளை பற்றி நம்மளே புரிஞ்சிக்கக்கூடிய சூழல். அப்போ பார்த்தோம்னா 5ஆம் இட பார்வையாகவும் நம்மளோட நட்சத்திராதிபதி பார்க்குறாரு. 7ஆம் இட பார்வையை பார்க்க போறாரு எங்க செவ்வாவோட வீட்டை. 9ஆம் இட பார்வையா பார்க்க போறாரு சனியோட வீட்டை. அப்போ இவங்க எல்லாருமே பார்த்தோம்னா இந்த வருஷம் குரு பயிற்சி பார்த்தோம்னா எல்லா கிரகத்துக்கும் ஒரு விதமான பார்வையை அடைஞ்சு கொடுத்துட்றாங்க. அப்படி பார்க்குறப்போ பார்த்தோம்னா நம்மளுக்கு கோடி நன்மைகள் கொடுக்கக்கூடிய குருவா செயல்படுவாருங்க.
அந்த செயல்படுறப்போ வந்து பார்த்தோம்னா சூரியனுக்கும் நல்ல விதமான அமைவுகள் தந்து இன்னைக்கு கிருத்திகை நட்சத்திர ரீதியாக பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு தொழில் ரீதியான மாற்றங்கள் ஆகட்டும் சரி, இல்லை வீட்டில் தாய்க்கு, இல்லை நம்மளை சார்ந்த சொத்து பத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், இல்லை நம்மளை வந்து பார்த்தோம்னா தாங்கக்கூடிய அனைத்து விஷயங்களும், வண்டி வாகனங்கள், இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு லாபஸ்தானமும் பலமும் அமைச்சு கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக செயல்படுவாருங்க. அடுத்தது ரோகிணி நட்சத்திரம். இந்த ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள். இந்த 4 பாதங்கள் வந்து பார்த்தோம்னா அதிபதி யாருன்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா சந்திரன். நார்மலாவே நம்ம இந்த திருமணத்துக்காக சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், குரு சந்திர யோகம் வந்துருச்சா அப்படின்னு. அப்ப இந்த குருவும் சந்திரனும் சேர்ந்து செயல்படுறாங்க அப்படின்னு சொன்னோம்னா அதுல எத்தனை வருடங்களா தடைப்பட்ட திருமணமாக இருந்தாலும் சரி, நல்காரியமா இருந்தாலும் சரி, இது எல்லாத்துக்கும் ஒரு விமோச்சனம் உண்டுன்னு சொல்லுவோம். அப்ப அந்த ரோகிணி நட்சத்திரத்தை அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சந்திரன். அந்த வீட்டுக்கு குரு பயிற்சியாக உட்கார போறாரு. அப்ப குரு சந்திர யோகம் யாருக்கு வர போறாங்கன்னு கேட்டீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம். சரிங்க, இத்தனை நாள் வந்து பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்தேன், இல்லை ரோகிணி நட்சத்திர நண்பர்கள் வந்து பார்த்தோம்னா சொல்ற விஷயங்கள் எதுவும் ஒரு நல்ல பலனா அமையல அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாலும், ஏன்னா அவங்க வந்து நடுத்தரப்பட்ட ஒரு கிரகமா போயிடுறாங்க. இவங்களோட கிரகங்களோட பாதங்கள் வந்து எந்த கிரகத்துக்கும் பிறையில. அப்போ வந்து பார்த்தோம்னா ஒரு 4 பாதங்கள் அடங்கிய ரோகிணி நட்சத்திரம் முழுக்க முழுக்க ரிஷபராசிலேயே உட்காந்துடுறாங்க. அப்போ அந்த ரிஷபராசியில உட்கார்றப்போ வந்து பார்த்தோம்னா ஒரு ஸ்பிளிட் ஆகி, இப்போ கிருத்திகை நட்சத்திரம் ஒரு பாதங்கள் முன்னாடி மேஷத்திலே பிரிஞ்சிருந்தாங்க. அடுத்து வர மிருகசீரிஷ நட்சத்திரம் 2 பாதங்கள் இதுல இருக்க போறாங்க, 2 பாதம் மிதுன ராசியில போய் உட்கார போறாங்க. அப்ப இடைப்பட்ட இந்த ரோகிணி நட்சத்திரம் 4 பாதங்களும் ரிஷபராசிலேயே உட்கார்றப்போ வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு நல்லதானாலும் கெட்டதனாலும் அந்த ரிஷபராசியோட அதிபதி அதுக்கான விஷயங்கள் என்ன நடக்க போதோ அதுதான் முழுமையா நடக்க போகுதுங்க. ஆனா ஸ்பிளிட்டான பலன் இல்லாதனால முழுக்க முழுக்க அனுபவிக்கிறதுனாலதான் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு பாதிப்புங்கிறது அதிகமா கொடுக்குது, சகாய பலனுங்கிறது அதிகமா கொடுக்குது. அப்ப இந்த குரு வந்து பயிற்சி ஆகிறனாலையும் இந்த சந்திரனும் குருவோட சேர்க்கையினாலையும் நம்மளுக்கு வந்து ஏகப்பட்ட மாற்றங்கள் அடைய போகுதுன்னு தான் சொல்லுது. அப்ப அந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு சந்திரனோட குருவும் இணைஞ்சி எனக்கு திருமண தடையாகிற விஷயமாகட்டும் சரி, திருமண தடை ரீதியான பாதகம், இதெல்லாம் விஷயம் நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் அமைச்சு கொடுக்கறது. இப்ப ரொம்ப வருஷமா நான் திருமணத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தேங்க, எனக்கு அமையல, செட் ஆகல அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பு இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வலிமையாக்கி கொடுக்கறதுக்கு. தனபாகிய ரீதியா ஒருத்தர் வந்து பார்த்தோம்னா அடுத்த கட்ட ஸ்டெபிலிட்டிக்கு போகிறதும் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கும் வந்து பார்த்தோம்னா ஒரு யோகம் வேணும். அப்போ ஒரு பணக்காசோ இல்லை நல்ல விதமான சிந்தனைகள் இல்லாமையோ நம்ம அந்த முடிவு எடுக்க போறது கிடையாது. அப்போ அந்த ரிஷபராசிக்கு சந்திரன் உட்கார்ந்துருந்து சந்திரனும் குருவும் இணையறப்போ வந்து பார்த்தோம்னா அந்த ஒரு யோகத்தை கொடுத்துருவாங்க. கொடுக்குறப்போ வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கான எண்ணங்கள் அடுத்தடுத்த மாற்றங்களுக்கு போக போகுது. அப்போ அந்த ரோகிணி நட்சத்திரம் 4 பாதங்களுக்கும் நல்ல யோகமான சமயங்கள் உண்ட குரு பயிற்சின்னு சொல்லலாம். அடுத்தது மிதுன ராசி. மிதுன ராசி 2 பாதங்கள் உட்படுத்திய ஒரு நட்சத்திரம். இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் வந்து செவ்வாவோட அதிபதியா வந்துடுறாரு. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களோட ராசியில இருந்து 7ஆம் இட பார்வையா பார்க்க போறார் குரு. அதை யாரை பார்க்க போறாருன்னா செவ்வாவோட வீட்டுல விருச்சக ராசியை பார்க்க போறாரு. அப்ப 7ஆம் இட பார்வையா பார்க்கறப்ப அவங்களோட பார்வை முழுக்க அங்க பட போறாருங்க. இப்போ முழுமையா படுறப்ப வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும் சரி, இல்லை நம்மளை சார்ந்த ஒரு நல்ல அமைவாகட்டும் சரி, இல்லை நம்ம முன்னோர்கள் செய்த ஒரு கர்மவினையோ ஒரு பாதிப்போ இல்லை அவங்க செய்த நற்பலனோ இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு பலன் அனுப்பிச்சு கொடுக்க போகுது. அதே மாதிரி உங்க ராசிக்கு 2ஆம் இடம் 2ல போய் மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதமும் 4ஆம் பாதமும் உட்கார போறாங்க. இப்போ உங்க ராசியில 2ல போய் உட்கார போறாங்கன்னா தொழில் ரீதியான மாற்றங்கள் கொடுக்கறது, இல்லை உங்களுக்கு குடும்ப ரீதியான ஒற்றுமை கொடுக்கறது, இல்லை குடும்பத்து ரீதியா சப்போர்ட்டுகள் கொடுக்கறது. நீங்க தனிப்பட்ட பேர்டன் ஏற்படுத்திக்கிட்டீங்க, ஒரு பேர்டன் இருக்கு இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு குடும்பத்தோட முழு சப்போர்ட்டையும் நான் தூக்கி நிறுத்த போறேன் அப்படிங்கிற ஒரு பேர்டனை அமைச்சு கொடுக்கறது. இந்த விதமான வாய்ப்பு முக்கியத்துவம் வந்து பார்த்தோம்னா எல்லாருமே சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைவுகள் உண்டு. ஒரு பக்கம் நம்ம உடவுல வருத்தி வேலை செய்யறமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் உள்ள ரீதியாகவும் சரி, பண ரீதியாகவும் சரி, இல்லை குடும்ப ரீதியான சப்போர்ட் ஆகட்டும் சரி, இது அனைத்தும் உங்களுக்கு சீர்திருத்தமான ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு டைம்னு கேட்டீங்கன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு முழுமையான பலன் அடைய போகுது. இப்போ இது எல்லா ரீதியான சப்போர்ட்டும் உங்களுக்கு சகாய பலனா இருக்குங்க. கிருத்திகை நட்சத்திரம் 3 பாதங்கள், ரோகிணி நட்சத்திரம் 4 பாதம், மிருகசீரிஷ நட்சத்திரம் 2 பாதங்கள். இந்த 9 பாதங்கள் அடங்கிய ஒரு அதிபதி. இவங்க எல்லாமே எல்லா விதத்திலையும் இந்த எல்லா விதத்தையான சப்போர்ட்டுகளும் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு சகாயமா அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் பலமாகவும் இந்த குரு பயிற்சி முக்கிய காரகத்துவமா இருக்கு. ராசி மண்டலத்துல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா ரிஷப ராசி, அந்த ராசி வந்து பார்த்தோம்னா எப்படி இருக்க போறாரு,
அவர் எவ்விதமான வலிமையில இருக்க போறார். இன்னைக்கு நட்சத்திர ரீதியான பலன் பார்த்துட்டோம். ராசி அதிபதியான கட்டங்கள் இப்ப பாக்குறப்ப டிஸ்பிளேல பாக்கக்கூடிய கட்டத்துல பாத்தீங்கன்னா ரிஷப ராசி கிட்டத்தட்ட 30 டிகிரில இருந்து 60 டிகிரி வரைக்கும் செயல்பட போறாரு. அவரு பெண் ராசியா போறாரு. சிரம் ராசின்னு சொல்லுவாங்க. இந்த சிர ராசி அப்படின்னு சொல்றப்போ பார்த்தோம்னா கொஞ்சம் பிடிவாத குணம் அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்லுவோம். அந்த பிடிவாத குணம் அடவாத குணம் அப்படின்னு சொல்றது பார்த்தோம்னா எல்லா விஷயத்துல இருக்காங்க. தனிப்பட்ட முடிவுகள் எடுக்கிறப்ப பார்த்தோம்னா அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட விருப்பங்கள் உண்டு. அந்த விருப்பங்கள் பார்த்தோம்னா எல்லா விஷயத்திலையும் ஒரு முக்கிய காரகத்துவமா செயல்படுவாங்க. அப்ப அது நிழல் சார்ந்த கிரகமாகவும் போயிடுறாங்க. நிலம் அப்படின்னு சொல்றது பார்த்தோம்னா ஒரு பூமி எவ்விதமான மாற்றங்கள் அமைஞ்சாலும் அவங்களோட தன்மையை மட்டும் மாத்திக்கவே மாத்திக்காது. அந்த மாதிரி அந்த தன்மையை மாத்திக்காத அளவுக்கு ஒரு குணாவசியங்கள் படைச்ச ஒரு ராசி அப்படின்னு சொல்றப்ப இந்த ரிஷப ராசியை சொல்லலாம். இந்த ராசிக்கு பார்த்தோம்னா முகம் அப்படிங்கிற ஒரு உறுப்பை நம்ம தரலாங்க. அப்ப இந்த ரிஷப ராசிக்கு முகம் சார்ந்த விஷயங்கள் அப்போ ஒரு அழகு, ஒரு மேக்கப், இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தோம்னா அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இயற்கையாவே ரிஷபராசியில பிறந்தவங்க கொஞ்சம் அழகாகவும் இருப்பாங்கன்னு சொல்லுவோம். பார்க்குற பார்வைக்கு தோற்றத்துக்கு கொஞ்சம் வசீகரமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா இவங்க உறுப்புல பார்த்தோம்னா முகமாயிடுறாங்க. பாலினத்துல பெண்ணாயிடுறாங்க. அந்த வீட்டு அதிபதி யாரு? சுக்கரன் ஆயிடுறாரு. அந்த வீட்டுல உச்சம் அடையக்கூடிய அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சந்திரன் ஆயிடுறாரு. இப்ப அந்த சந்திரனும் சுக்கரனும் சேர்றப்போ பார்த்தோம்னா அவங்க அழகுக்கு பஞ்சம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த ரிஷபராசி அதிபதிகள் சுக்கரன் சந்திரனோட இணைவுகள் அங்க சேர்றதுனாலையும் முக்கியமா அதுல சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க. இப்ப ரிஷபராசியில ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க இயற்கையாவே ரொம்ப அழகான ஒரு தேகம் படைச்ச ஒரு அதிபதியா இருப்பாருங்க. அப்ப அந்த முகம் சார்ந்த விஷயங்கள் இன்னைக்கு குரு ஆக போறாரு. இன்னைக்கு அந்த குரு சந்திர யோகம் வந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னாவே ஒரு குரு பலன் இருக்கிறப்ப பார்த்தோம்னா அவங்கள பாக்குறப்ப ஒரு வசீகரம் தெரியும்னு சொல்லுவாங்க. இல்ல அவங்களுக்கு பார்த்தோம்னா ஒரு பாக்குறப்ப ஒரு அழகான தோற்றங்கள் அமையிற மாதிரியும் ஒரு பார்வைக்கு ஒரு வசீகரம் அமைக்கக்கூடிய ஒரு தோற்றமாகவும் அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா அந்த குரு பயிற்சி அமைச்சு கொடுத்துருவாரு. அப்ப இந்த ரிஷபராசிக்கு இன்னைக்கு குருவோட பார்வைகள் 6ஆம் இட பார்வையா கன்னியை பாக்குறாரு. அந்த கன்னியை பாக்குறப்ப பார்த்தோம்னா உங்களுக்கு அங்கேயே ஏற்கனவே கேது உட்கார்ந்துருக்குறாங்க. அப்போ முன்னோர் செய்த நற்பலன்கள் சொல்லும். உங்க முன்னோர்கள் செய்த நற்பலன்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல சகாய பலனா உங்களுக்கு பார்த்தோம்னா எங்க அப்பா செய்த புண்ணியம், எங்க அப்பா அம்மா செய்த புண்ணியம், எங்க தாத்தா பாட்டிகள் செய்த புண்ணியம், இது பார்த்தோம்னா இன்னைக்கு எனக்கு கை கொடுத்துருச்சு, இன்னைக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது. இந்த விதமான ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு அதிகமான பலன் கொடுக்கும். அதே மாதிரி அங்க கேதுவும் இணைஞ்சு உட்கார்ந்துருக்கிறாரு. இத்தனை நாள் நம்ம பாவகாரகத்துவமும் நம்மளுக்கு ஒரு சில பிரச்சனைகள் கொடுத்தது, இல்லை நம்மளுக்கு பூர்வீக ரீதியா சொத்துக்கள் ரீதியா அதனாச்சும் ஒரு ப்ராப்ளம் கொடுத்தது, இல்லை குழப்பங்கள் சார்ந்த விஷயங்கள் கொடுக்கறது, இது எல்லாமே இந்த குரு பயிற்சி மூலியமாக அந்த பிரச்சனைகளும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் பலப்படுத்தி கொடுத்துருவார். 7ஆம் இட பார்வையா விருச்சிக ராசியை பாக்குறாருங்க. விருச்சிக ராசியை பாக்குறப்ப இன்னைக்கு நிறைய விதமான சப்போர்ட், இல்லை வெளியில இருந்து யாராச்சும் புது இன்வெஸ்டர் புதுசா எதனாச்சும் பிசினஸ் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான பார்ட்னர்ஷிப்ல உங்களுக்கு நிறைய பேர் வருவாரு. அப்படி வரக்கூடிய விஷயங்கள்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து பக்குவமா செய்யறதுங்கிறது பலம் ஜாஸ்தி. அதே மாதிரியே 9ஆம் இட பார்வையா சனியோட வீட்டை பாக்குறாரு, மகரத்தை. அப்ப மகரத்தை பாக்குறதுனாலையும் அவரும் நிலராசியாவே போயிடுறாரு. அந்த நிலராசியா போறவங்க பெண் ராசியும் ஒரு விதமான சப்போர்ட்டுகள் உண்டுன்னு சொல்லும். அப்ப அந்த 9ஆம் இட பார்வையா பாக்குறதுனாலையும் அந்த குரு பார்க்கக்கூடிய நன்மைகள் சொல்றது பார்த்தோம்னா தகப்பனாருக்கும் உங்களோட நேர காலங்கள் ஒரு சப்போர்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் பலமாகவும் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அப்ப கோயில் குளங்கள், உங்க குலதெய்வ வழிபாடுகள், உங்க அதிகமா ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அந்த கோயிலுக்கு போக முடியலன்னு சொன்னக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு பலம் அமைஞ்சு மன நிம்மதியோட எல்லா விஷயத்தையும் சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா இந்த ரிஷபராசி உங்களுக்கு முழு சப்போர்ட்டை அமைச்சு கொடுக்கும். அதே மாதிரி இந்த நட்சத்திரங்கள் சார்ந்த ஒரு கட்டங்களையும் இங்க பதிவுல கொடுத்துருப்பேன். இந்த நட்சத்திரங்கள் சொல்றப்போ பார்த்தோம்னா இந்த ரோகிணி, இந்த கிருத்திகை நட்சத்திரம், உத்தர நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், இவங்க 3 நட்சத்திரமும் பார்த்தோம்னா சூரியனுக்கு அதிபதியா வந்துருவாங்க. கிட்டத்தட்ட 6 வருடங்கள் அடங்கிய ஒரு நட்சத்திரங்களா. இந்த 3 நட்சத்திரங்களும் பார்த்தோம்னா குருவோட பார்வையே அடைஞ்சிருப்பாங்க. இந்த குருவோட பார்வை ஏற்கனவே நம்ம காட்டின டிஸ்பிளேல இருக்கிற மாதிரி அந்த நட்சத்திரங்களோட பாதசாரங்கள் பார்த்தோம்னா வாங்கியிருக்கிற குருவோட பார்வைகள் அனைத்துக்குமே பட்டிருக்கும். அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரம், இந்த ரோகிணி நட்சத்திரம் பார்வைகள் பற்றினாலும் அந்த ரோகிணி அதிபதியே பார்த்தோம்னா சந்திரனா போயிடுறாரு. அவங்க இடத்துலயே உட்கார போறாரு. அப்ப அந்த ரோகிணி நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம்,
திருவோண நட்சத்திரம். இந்த திருவோண நட்சத்திரமும் வந்து பார்த்தோம்னா 9ஆம் இட பார்வையா மகரத்தை பாத்திர போறாரு. அப்ப இவங்களோட பார்வையில் ஏதாவது ஒரு விதத்துல வந்து பார்த்தோம்னா குரு உங்களோட நட்சத்திரத்தோட அதிபதியை பார்க்கறதுனால எல்லா விதமான சப்போர்ட்டும் உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும். மிருக சீர்ஷ நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், இவங்க 3 பேருமே செவ்வாவுக்கு அதிபதியாயிரம். டைரக்டா உங்களுக்கு 7ஆம் இட பார்வையை செவ்வாவோட வீட்டை பார்த்துடுறாரு குரு. அப்ப பாக்குறப்ப வந்து பார்த்தோம்னா இந்த எல்லா விதமான நட்சத்திரங்களும் உங்களுக்கு குருவோட பார்வையில எதனாச்சும் ஒரு விதத்துல சம்மந்தப்படுறதுனால நிச்சயமா இந்த குரு பயிற்சி அப்படின்னு சொல்றது உங்களுக்கு எதிர்பார்த்த விஷயத்துல எல்லா விஷயத்திலையும் சக்சஸ் பண்ணி கொடுக்கும். உங்க ராசிக்கு நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே, அதாவது ராசி மண்டலத்துல எந்தெந்த நட்சத்திரங்கள் எந்தெந்த பாவகத்தை பார்க்க போறாரு, ராசி மண்டலங்கள் ரீதியா நட்சத்திர மண்டலங்கள் ரீதியா நம்மளுக்கு எந்தெந்த நட்சத்திர ரீதியான மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு நம்ம டீட்டெயிலா பார்த்துருக்குறோம். அதை நீங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு உங்களோட ராசிக்கு விதமான பலன் கொடுக்க போகுதுங்கிறது நம்மளா ஜட்ஜ் பண்ணிக்கணும். சரி, இந்த ராசிக்கு ஜென்மத்துல வந்து குரு உட்கார போறாரு. அப்ப ஜென்ம குரு அப்படின்னு சொல்றதும் சுய குரு அப்படின்னு சொல்றதும் நம்மளை சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு வலிமையா குரு செயல்பட போறாரு. இத்தனை நாள் பணங்கள்ல இருக்கக்கூடிய குரு நம்மளுக்கு விரயஸ்தான குருவா, விரய பாதமான குருவா செயல்பட்டு இருந்த குரு இன்னைக்கு நம்மளுக்கு ஜென்மத்திலேயே உட்கார்ந்துருது. ஜென்ம குருவா மாறுறப்ப நம்மளுக்கு தேவைப்படுற விஷயங்கள் அனைத்தும் அப்போ வந்து பார்த்தோம்னா இத்தனை நாள் நம்ம எடுத்து இருக்கிற முயற்சிகள் அனைத்தும் நம்மளுக்கு சக்சஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய வலிமையாகும். அடுத்த கட்ட மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வலிமையாகும். ஏன்னா நம்மளோட வீட்டதிபதியே சுக்கிரனும் குருவும் சேர்ந்தாங்க அப்படின்னு சொன்னோம்னா ஒரு ஆடம்பரமான விஷயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பா செயல்படுவார். அப்ப இத்தனை நாள் இருந்ததை விட இன்னைக்கு ஒரு மாற்றமான விஷயங்கள் நம்மளுக்கு சம்பாதிய ரீதியாகவும் சரி, ஒரு முன்னேற்றங்கள் ரீதியாகவும் சரி, பணபர ஸ்தானத்துல கொஞ்சம் வலிமையாகக்கூடிய ஒரு வலிமையாகட்டும் சரி, பணத்தோட இன்னும் பணம் சேரக்கூடிய ஒரு வலிமையை சேர்க்கக்கூடிய டைம்னு கேட்டீங்கன்னா இந்த ரிஷபராசிக்கு ரொம்ப ஒரு சூப்பரான டைம்னு சொல்லுவோம். இப்ப இத்தனை நாள் இருந்ததோட, அதாவது நம்மளுக்கு பணத்துல இருந்த விரயஸ்தான குருவை இன்னைக்கு சுய இடத்துல உட்கார்ந்துருந்து என்னைக்குமே சுயமா உட்கார்ந்துருக்கிற குரு வந்து பார்த்தோம்னா ஒரு சில மாற்றங்கள் செய்துட்டு இருப்பாரு. இருந்தாலும் ஒண்ணுமே இல்லாததுக்கு நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு 70 to 80% நம்மளுக்கு பாசிட்டிவா அமையுது அப்படின்னு சொல்றப்பயே அதை நம்ம ஏத்துக்கக்கூடிய பக்குவத்துல இருக்கு. அப்ப ரிஷபராசிக்கு இந்த வருஷ காலகட்டங்கள் இந்த குரு பயிற்சி அப்படின்னு சொல்றது எல்லா விதத்திலையுமே எல்லா ராசிக்குமே இந்த வருஷம் குரு பயிற்சி அப்படின்னு சொல்றது ரொம்ப ஒரு பாசிட்டிவான வைப்ஸ்ல இருக்கு. அதே மாதிரி உங்க ராசிக்கு இந்த வருஷமும் ரொம்ப ஒரு பாக்கியமான ஸ்தானமா அமையக்கூடிய ஒரு மாதம் தான். இதே மாதிரியே நிறைய வீடியோஸ்கள் தொடர்ந்து நம்ம போட போறோம். வரக்கூடிய வீடியோஸ்க்கு நம்மள நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. இதுல எதனாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு, இல்லை இதுல இன்னும் வேற ஏதாச்சும் ஒரு கிளாரிபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னோம்னா எதை பத்தி வேணும் அப்படிங்கறத இந்த கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னோம்னா அது ரிலேட்டிவா ஏதாச்சும் வீடியோ போட முடியும்னா நம்ம ட்ரை பண்ணலாம். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டு இருங்க. எல்லா நண்பர்களுக்கும் என்னோட ரொம்ப நன்றிகள். நன்றி, வணக்கம்.